தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் அணியினர் தற்போது சபாநாயகர் தனபாலுடன் சந்திப்பு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். வணக்கம் சங்கரன், இப்போது பன்னீர்செல்வம் அணியினர் சபாநாயகரை சந்தித்து வருகின்றனர். அது பற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அதாவது நேற்று மாலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது. இதைத் தொடர்ந்து 15 நாட்களுக்குள் மெஜாரிட்டியை சட்டப்பேரவையில் நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று நாளை காலையே 11 மணிக்கு சட்டப்பேரவையில் இந்த வாக்கெடுப்பு தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு அதை முதல்வர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இது தொடர்பான ஒரு அறிவிப்பு சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பையும் நேற்றை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணிக்கு சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் கூட இருக்கிறது. இந்த வாக்கெடுப்பு நடத்துவதற்காக கூட இருக்கிறது. இந்த சூழலில் காலையிலேயே சபாநாயகர் தனபால் மற்றும் சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் ஆகியோர் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பு மற்றும் இந்த ஓபி பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 9 பேர் அவர்களுக்கான இருக்கை எந்த இடத்தில் மாற்றுவது இது சம்பந்தமான விவரங்களை எல்லாம் ஒரு ஆலோசனை நடத்துவதற்காக காலையிலிருந்து இந்த தலைமைச் செயலகத்தில் கூடி அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில் தற்போது திடீரென ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த பொன்னையன் மற்றும் மாப்பா பாண்டியராஜன், மாணிக்கம், செம்மலை அப்புறம் உள்ளிட்ட ஒரு 5 பேர் திடீரென தற்போது சபாநாயகர் அறைக்குள் சென்றிருக்கிறார்கள். தற்போது சபாநாயகர் தனபாலுடன் அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த சந்திப்பில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்னன்னா, நாளை சட்டப்பேரவையில் வெளிப்படையான முறையில் தான் இந்த வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. அதாவது சட்டப்பேரவையில் மொத்தம் 6 பிளாக்குகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிளாக் வாய்ஸா ஒவ்வொரு பிரிவு வாய்ஸா இந்த வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. அது வெளிப்படையான முறையில் இந்த அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதை எழுந்து நிற்கலாம் என்ற முதல் ஒரு வகை, இரண்டாவது எதிர்க்கக்கூடியவர்கள் எழுந்து நிற்கலாம் என்ற ஒரு வகை, மூன்றாவதாக நடுநிலை வகிக்கக்கூடியவர்கள் எழுந்து நிற்கலாம் என்ற இந்த 3 வகைகளாக நாளை வெளிப்படையான முறையில் இந்த சட்டப்பேரவையில் இந்த வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் இவர்கள் ஒரு மறைமுகமான ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தற்போது வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஏனெனில் மறைமுகமாக வாக்கெடுப்பு நடத்தினால்தான் உண்மையில் அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் மனநிலையில் இருப்பதை தைரியமாக தங்களுடைய கருத்தை தங்களுடைய வாக்கெடுப்பை அவர்கள் செலுத்த முடியும். எனவே அதற்கு மறைமுக வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் பிரதானமாக வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு முடிவடைந்ததுடன் வெளியே வருவார்கள். அப்போது பொன்னையன் அல்லது மாப்பா பாண்டியராஜன் இவர்கள் அனைவருமே கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அவர்கள் என்னென்ன கோரிக்கையை உள்ளே வைத்திருக்கிறார்கள், அதற்கு சபாநாயகர் தனபால் எந்த விதமான என்ன பதிலை அளித்தார் என்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நமக்கு தெரிய வந்துவிடும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.